ஆம், அவர் வெளிச்சமாக இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்ட நாம் அனைவரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். பாதை தெளிவாக இருப்பதால் இடரல் இல்லை, பயம் இல்லை, பதற்றம் இல்லை. இந்த பூமியில் வாழ்கிற எல்லா மனுஷரும் நம்முடைய சகோதரர்கள், சகோதரிகளே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களை அந்நிய ஜனங்கள் என்றோ புறஜாதிகள் என்றோ இனி நாம் சொல்லாமல் இருக்க கடவது. ஏனென்றால் நாம் எல்லோரும் மாம்சத்தில் இருக்கிறோம். ஆதாம் ஏவாள் வழியாக வந்தவர்களாக இருக்கிறதினால் அவர்கள் நமக்கு அந்நியர்கள் அல்ல. தேவனுடைய பார்வையில் 2 விதமான ஜனங்கள் மட்டுமே உண்டு. ஒன்று வெளிச்சத்தின் பிள்ளைகள், இன்னொன்று இருளின் பிள்ளைகள். வெளிச்சத்தின் பிள்ளைகள் வெளிச்சத்தில் நடக்கிறார்கள். அவர்களிடத்தில் பொய்யும் மாயமாலம்